ஹாய் நண்பா, ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்குதுங்க. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அதாவது டிப்ளமோ எனி டிகிரி படிச்சவங்க வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. முழு தகவலை சொல்றேன். ஃபெர்டிலைசர் லிமிடெட் MFL அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை உரங்கள் நிறுவனத்திலிருந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சென்னையில மணாலில தான் இந்த ஒரு நிறுவனம் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் இந்த துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் தான். தற்பொழுது வேரியஸ் கேட்டகரியில ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு ITI டிப்ளமோ எனி டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலைகளை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடணும். இப்போ அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஜாப் டீடைல்ஸை தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி, அதாவது ட்ரெயினி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு டெம்பரவரியான ஜாப் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே வேற லெவல்ல ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினில மொத்தமா 28 காலியிடங்கள் இருக்கு. அதுல SCல 11 காலியிடங்கள், OBCல 8, அன்ரிசர்வ்ல 7, EWSல 2. அன்ரிசர்வ்ல வேலைகள் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. 24,500 ரூபாய் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப கால சம்பளமே கிட்டத்தட்ட நீங்க ஒரு 40,000 இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு 3 வருடம் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினில மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல்ல கேட்டிருக்காங்க. ஒரு 5 காலிடங்கள் இருக்கு. 3 வருடம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இதுல பாஸ் அவுட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 2024 அதுக்கப்புறம் 2025ல பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள் அப்படிங்கறத ஸ்ட்ரிக்ட்லி வித்தின் த டூரேஷன் இந்த அகாடமிக் இயர்ஸ் அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. அப்ப 2024 2025 பாஸ் அவுட் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினில மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு. 3 காலிடங்கள். 3 வருடம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல 2 காலிடங்கள். 3 வருடம் டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. பர்டிகுலரா இந்த டிப்ளமோ வேகன்சிக்கு மட்டும்தான் 2024 2025 பாஸ் அவுட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத அழுத்தமா போட்டிருக்காங்க. மற்றபடி இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. அதற்கு எந்த வருட பாஸ் அவுட்டா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுல டெக்னீஷியன், இந்த டெக்னீஷியன்ல வெல்டர் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 2 வேலைகள் இருக்கு. டெக்னீஷியன் ரிக்கர்ல வந்து ஒரே ஒரு காலிடங்கள் இருக்கு. இதுல டெக்னீஷியன் வெல்டர் ஜாபுக்கு 10th பிளஸ் ITI வெல்டிங் எடுத்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ITIல வெல்டிங் ட்ரேட்ல எடுத்து படிச்சவங்க ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். 21,500 ரூபாய் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் ஒரு 10-15,000 ரூபாய் போட்டாலுமே 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சேலரி ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ரிகர் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. 10th அதை ஃபாலோ பண்ணி 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா ஜாபுக்குமே ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஃபைனலா ஒரு ஜாப் இருக்கு பாருங்க, ஜூனியர் செக்ரட்டரி கம் அசிஸ்டன்ட். இந்த ஜாப்ல 2 காலிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 காலிடங்களுமே உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ல தான் இருக்கு. அதனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 22,500 ரூபாய் பேசிக் பேங்க. இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்றீங்கன்னா 45,000 ரூபாய் வரைக்கும் நீங்க முதல் மாத சம்பளமாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு மூலமா ஏர்ன் பண்ணலாம். எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாங்க. எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அடிஷனலா இது வந்து செக்ரட்டரி கம் அசிஸ்டன்ட் கேட்டகரியில வர்றதுனால அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். லோயர் கிரேட் இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஆல்சோ நீங்க லோயர் கிரேட்ல முடிச்சிருக்கணும். MS ஆபீஸ் பத்தின நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 3 வருடம் டிப்ளமோ இன் கமர்ஷியல் பிராக்டிஸ் முடிச்சிருந்தாலோ இல்ல மாடர்ன் ஆபீஸ் பிராக்டிஸ் முடிச்சிருந்தாலோ அதுல நீங்க ஷார்ட் அண்ட் வந்து லோயரா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடிஷனலா அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு CRM டூல்ஸ் அண்ட் ஹிந்தி நாலேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ரிஃபரபிள் தான். நாட் ஃபார் கம்பல்சரி, உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்பவாவது வேலை வாய்ப்பு வரும். ஆனா அதெல்லாம் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபா இருக்காது. மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸா கேட்பாங்க. இப்போ ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து விட்டுருக்காங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. எலிஜிபிலிட்டி நான் சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டுருங்க. 18 வயதுல இருந்து 26 வயது வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக SC ST அப்படின்னா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBCனா 29 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டினா 36 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஈக்குவலன்ட் பேப்பர் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்ச டிப்ளமோ கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். ஆட்டோமொபைல் படிச்சிருந்தாலோ, ப்ரொடக்ஷன் முடிச்சிருந்தாலோ, இண்டஸ்ட்ரி முடிச்சிருந்தாலோ எலிஜிபிள் தான். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கு டிப்ளமோல பாருங்க இவ்வளவு டிசிப்ளின் எலிஜிபிள் அப்படிங்கறத ஈக்குவலன்ட் பேப்பரை கொடுத்திருக்காங்க. சேம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து போட்டிருக்காங்க. இதுல SC/ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷன், அதாவது இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, ஆனா ரிட்டன் டெஸ்ட் இருக்கு. இந்த ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு சென்னை மணாலில இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இந்த நிறுவனத்துல தான் CBT எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த CBT எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் நம்பர் 5, 6, 7 இந்த கேண்டிடேட்க்கு வந்து CBT எக்ஸாம் குவாலிஃபைடு கேண்டிடேட்க்கு கண்டக்ட் பண்றாங்க. இந்த CBT எக்ஸாமினேஷனுக்கான கம்ப்ளீட் ஸ்கீம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2 சொல்லிட்டு 2 விதமான பேட்டர்ன்ல கண்டக்ட் பண்றாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ITI படிச்சவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிகிரி படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு CBT எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இல்லைன்னா ITI படிச்சவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். மற்றபடி இன்டர்வியூலாம் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. எக்ஸாம் மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான டூரேஷன் 90 நிமிடங்கள். பார்ட் 1, பார்ட் 2 சொல்லிட்டு 30 கொஸ்டின் பார்ட் 1ல கேட்கறாங்க. இது வந்து காமன் சிலபஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல கேட்கறாங்க. பார்ட் 2 வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எந்த டிசிப்ளின்ல ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். ஆனா ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான். 4 ஆன்சர் இருக்கும், அதுல ஒரு ஆன்சர் நீங்க கரெக்டா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பார்ட் 2ல நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்கன்னா 0.5 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போகுதுங்க. இன்னும் டீடைலா வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாம் மட்டும் நீங்க கிளியர் பண்ணாலே உங்களுக்கு நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிருதுங்க. எப்படி அப்ளை பண்றது? ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் medrasfertilizer.co.in அப்படிங்கிற வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கும் இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மார்ச் 18 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? க்ளோசிங் வந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. நோட்டிபிகேஷன் எண்ட்ல டீடைல்டு சிலபஸ் அண்ட் ஒரு சில டிக்ளரேஷன்லாம் கொடுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த ஜாபுக்கான அபிஷியல் வெப்சைட், அதாவது ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டுங்க இது. ஸோ இந்த வெப்சைட்ல தான் நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. பேசிக் டீடைல்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான லாகின் டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்கிட்ட பர்சனலா ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த ஐடிக்கு நீங்க DM பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன்.